Hi guys, welcome back to MotoWagon. இங்க ஒரு 4-5 years முன்னாடி பாத்தீங்கன்னா வெகேஷன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது நம்ம ஃபேமிலில ஒரு 8-10 people I mean 8-10 ஃபேமிலியா சேர்ந்து ஒரு பஸ்ல ஒரு வேன் வாடகைக்கு எடுத்து ஒரு பர்టిక్యులர் லொகேஷனுக்கு வெகேஷன் போவோம். ஆனா இன்னைக்கு நம்மளோட ஜெனரேஷன் இந்த லைஃப் ஸ்டைல்ல பாத்தீங்கன்னா எல்லாரோட வர்க்ல இன்னொரு இடத்துல பிளேஸ் ஆயிருக்காங்க. எல்லார்கிட்ட இண்டிவிஜுவல் கார்ஸ் இருக்குது. இப்போ இருக்கிற ட்ரெண்ட் படி பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களோட ஓன் கார்ல இண்டிவிஜுவல் ஃபேமிலியா போற ட்ரெண்ட் தான் இருக்குது. இப்போ நம்ம இந்த வீடியோ ஷூட் பண்ற இந்த டைம் கூட வெக்கேஷன் டைம். எல்லாருமே எவ்ரிடே காரை டிரைவ் பண்றது தான். அதுலயும் ஹைவே டிரைவிங் சொல்லும்போது நம்ம டெய்லி வந்து சிட்டிலையும் டவுன்லையும் டிரைவ் பண்ற மாதிரி கிடையாது. ஹைவே டிரைவிங்னு சில பெக்யூலியரான விஷயங்கள் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. இந்த பர்టిక్యులர் வீடியோல நம்ம பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் ஒரு ஹைவே ட்ரிப்புக்கு நம்ம பிளான் பண்ணும்போது நீங்க பார்க்க வேண்டிய விஷயங்களை நம்ம இதுல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல் பார்க்கறதா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த பர்టిక్యులர் வீடியோவை நம்ம 4 செக்மெண்டா பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் பாத்தீங்கன்னா நீங்க வெஹிக்கிள்ல கவனிக்க வேண்டிய விஷயங்கள். செகண்ட் செக்மெண்ட் பாத்தீங்கன்னா அந்த பர்టిక్యులர் ட்ரிப்புக்காக ப்ரிப்பேர் ஆகிற டிரைவர் கவனிக்க வேண்டிய விஷயங்கள். தேர்ட் செக்மெண்ட் பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா வந்து ஹைவேல ஓட்டுறதுக்குன்னு சில மேனர்ஸ் இருக்கு, அதை நம்ம பார்ப்போம். ஃபோர்த் செக்மெண்ட் பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா கொண்டு போக வேண்டிய விஷயங்கள், மஸ்ட் கேரி விஷயங்கள், இதை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து வெஹிக்கிளோட எக்ஸ்டீரியர் இந்த சென்ஸ் எலக்ட்ரிக்கல்ஸ் எல்லா லைட்ஸும், ஹெட்லைட்ஸ், ஃபாக் லைட்ஸ், இண்டிகேட்டர்ஸ், ரியர் பிரேக் லேம்ப்ஸ் எல்லா லைட்டுமே கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. அடுத்ததாக கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து டயர்ஸ். உங்கள் 4 டயர்லையுமே கரெக்டான த்ரெட் வந்து பேலன்சிங்காக இருக்கா, கிரிப்பு ப்ராப்பராக இருக்கா, கரெக்டாக இன்ஃப்ளேட் பண்ணியிருக்கீங்களா, அதையெல்லாம் கவனிக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா உங்கள் ஸ்டெப்னி, அதாவது ஸ்பேர் வீல் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத கவனிக்கணும். மோஸ்ட் ஆஃப் அஸ் வந்து ஸ்பேர் வீலை கரெக்டாக கேர் பண்ண மாட்டோம். அதனால ஏர் வந்து கரெக்டாக இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் மேக்ஸிமம் சான்சஸ். அட்லீஸ்ட் ஒரு ஹைவே டிரைவ் போகிறதுக்கு முன்னாடியாவது கரெக்டாக அந்த ஸ்பேர் வீலை வெளியே எடுத்து பஞ்சர்ஸ் ஏதாவது இருக்கா, ஏர் கரெக்டாக இன்ஃப்ளேட் பண்ணிக்கோ அப்படிங்கிறத கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். உங்கள் வெஹிக்கிளோட வீல் அலைன்மெண்ட் அண்ட் பேலன்சிங் வந்து ரெகுலர் இன்டர்வல்ஸ், அதாவது ஒரு 5000 கிலோமீட்டர்ஸ் ஒருக்கா கண்டிப்பாக செக் பண்ணுங்க. அந்த 5000 கிலோமீட்டர்ஸ் வந்து நீங்கள் லாங் டிரைவ் போகிறதுக்கு ஜஸ்ட் முன்னாடி அந்த ஃபாலோ அவுட் ஆச்சுது அப்படின்னா கண்டிப்பாக வீல் அலைன்மெண்ட் அண்ட் பேலன்சிங் வந்து செக் பண்ணிட்டு உங்கள் வெஹிக்கிளை ட்ரிப்புக்கு எடுத்துகிட்டு போங்க. அடுத்தது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஸ்டெப்னி கூட உள்ள டூல் கிட், அதாவது அந்த ஜாக், வீல் ஸ்பேனர், அதே மாதிரி அந்த ஆஃப்டர் மார்க்கெட் அலாய் யூஸ் பண்ணுறவங்க அந்த ஆஃப்டர் மார்க்கெட் அலாயில் இருக்கிற நட்டோட அடாப்டர் உங்க கூட இருக்குது அப்படிங்கிறத இன்ஷூர் பண்ணிக்கோங்க. இன்னொன்று என்னென்னா சப்போஸ் நம்ம இங்கே புல் அவுட் பண்ணுறோம், வெஹிக்கில் ஏதாவது பங்க்சர் ஆகி புல் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வார்னிங் ட்ரையாங்கிள் வைக்கணும். எல்லா வெஹிக்கிள்ஸ்லையுமே உங்களுக்கு கூட கம்பெனிலேருந்து கொடுத்துருப்பாங்க, அதையும் உங்கள் பூட்டில் கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறத இன்ஷூர் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் உங்களோட வைப்பரோட பிளேடு ப்ராப்பராக இருக்குது, அன்னியவனா இல்லை, கரெக்டாக உங்களுக்கு ஸ்வீப் ஆகுது அப்படிங்கிறத இன்ஷூர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 2 சைடு உள்ள மிரர்ஸ் ப்ளஸ் உங்களோட இன்டர்னல் ரியர் வியூ மிரர் எல்லாமே கரெக்டாக இருக்குது, இந்த ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னு இன்ஷூர் பண்ணிக்கோங்க. உங்கள் வெஹிக்கிள் எப்போவுமே ரெகுலர் சர்வீஸுக்கு விட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் லாங் டிரைவ் போகிற டைமில் உங்களுக்கு அந்த சர்வீஸ் இன்டர்வல் வருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த சர்வீஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த லாங் டிரைவ் போங்க. கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்க வெஹிக்கிளை கூட என்ஜின் பேயை வந்து கரெக்டாக என்னென்ன இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துட்டு லாங் டிரைவ் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத நமக்கு பார்ப்போம். இப்போ நீங்கள் என்ஜின் பேயில் மெயினாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா முதல்ல வந்து உங்களோட பிரேக் ஃப்ளூயிட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, கூலரோட ப்ரெஷர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மெயினாக வந்து என்ஜின் ஆயில் வந்து டிப்ஸ்டிக்கை ஓப்பன் பண்ணி கரெக்டான ஆயில் லெவல் இருக்கா, விஸ்காசிட்டி கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்ஜினுக்கு டாப்பில் வந்து விசிபிளாக ஏதாவது ஆயில் லீக்கேஜ் அந்த மாதிரி ஏதாவது என்ஜினுக்கு டாப் ப்ளஸ் அந்த என்டையர் என்ஜின் பேல எங்கேயாவது இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து என்னென்னா உங்களோட வைப்பரோட வாஷர் ஃப்ளூயிட் கண்டிப்பாக இதில் வந்து எனஃப் வாட்டர் இருக்குது அப்படிங்கிறத இன்ஷூர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒரு எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அடுத்தது என்னென்னா பேட்டரிக்கு மேலே வந்து இப்போ நியூ ஜென்ரேஷன் பேட்டரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலேயே ஒரு அந்த பேட்டரியோட ஹெல்த் இண்டிகேட்டர் இருக்குது, க்ரீன் அல்லது ரெட் லைட்டில் இருக்கும். அது ரெட் லைட்டில் இருந்ததுன்னா கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் த நியூ ஜென்ரேஷன் வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் பவர் ஸ்டீரிங்ஸ் தான். கொஞ்சம் பழைய வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் பவர் ஸ்டீரிங்ஸ் உங்களுக்கு இருக்கும். அதுக்கு வந்து அந்த ஹைட்ராலிக் ஃப்ளூயிடோட கண்டெய்னர் வந்து உங்களுக்கு இருக்கும். அதில் வந்து அந்த ஃப்ளூயிட் லெவல் வந்து கரெக்டாக இருக்குதா, அப்புறம் ஏதாவது லீக்கேஜ் அந்த மாதிரி இருக்குதா அப்படிங்கிறத கவனிச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னன்னா ஏசி. உங்கள் ஏசி வந்து கரெக்டாக கூலிங் தருதா அப்படிங்கிறத கவனிச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கூலிங் கம்மியாக இருக்குது அந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உங்கள் லோக்கல் மெக்கானிக்கிட்ட போய் அந்த ஏசியோட கூலன் கேஸ் எல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்கள் கவனிக்க வேண்டியது உங்கள் கிளட்ச் மற்றும் பிரேக். அதாவது உங்கள் கிளச்சோட ஆக்ஷன் கரெக்டாக இருக்குதா, பிரேக்கோட பைட் வந்து கரெக்டாக இருக்குதா. சப்போஸ் உங்கள் பிரேக்கோட பைட் வந்து கொஞ்சம் லேக்கிங்காக இருக்குது, கரெக்டாக பைட் ஆகலை அப்படிங்கிற டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் சர்வீஸ் சென்டரில் எடுத்துகிட்டு போய் அதை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போங்க. அடுத்தது என்னென்னா உங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் ஏதாவது உங்களுக்கு வார்னிங் லேம்ப்ஸ் வந்து எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அது எதுக்காக எரியுது அப்படிங்கிறத பார்த்து அதுவே உங்கள் சர்வீஸ் சென்டரில் எடுத்துகிட்டு போய் ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு வெஹிக்கிள் எப்படி இன்ஸ்பெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். என்னதான் இருந்தாலும் ஹீரோ ஆஃப் தி ஸ்டோரி வந்து நம்ம டிரைவர் தான்.
ஸோ டிரைவர் கரெக்டாக ஃபிட்டாக இருந்தால் தான் அந்த லாங் டிரைவே வந்து உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மெயினாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள், டிரைவர் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, கண்டிப்பாக ஒரு லாங் டிரைவ் போகிறதுக்கு முந்தின நாள் நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு டாக்ஸி ஹேர் பண்ணி போகிறீங்க அப்படின்னா டிரைவரை பார்த்ததுமே முதல் கேள்வி நீங்கள் கேட்க வேண்டியது, ப்ராப்பராக ரெஸ்ட் எடுத்துருக்கீங்களா, டிரைவிங்க்கு ஃபிட்டாக இருக்கீங்களா அப்படிங்கிறதான். அடுத்தது என்னன்னா, கண்டிப்பாக யாருமே நீங்கள் சொந்தமாக ஓட்டினாலும் சரி, டிரைவரை ஓட்டினாலும் சரி, கண்டிப்பாக ஆல்கஹாலோட இன்ஃப்ளூயன்ஸில் வண்டியை எடுக்காதீங்க. அடுத்தது இன்னொன்று என்னன்னா, சப்போஸ் டிரைவிங்கில் உங்களுக்கு ஸ்லீப்பி ஏதாவது ஃபீல் ஆச்சுதுன்னா கண்டிப்பாக வண்டி ஒதுக்கிட்டு ஒரு 1 hour or 2 hours தூங்கிட்டு கண்டிப்பாக அடுத்தது டிரைவிங்கை கண்டினியூ பண்ணுங்க. அடுத்து இன்னொன்று என்னன்னா, வழியில் எங்கேயுமே வச்சு ஃபுல் ஸ்டமக் சாப்பிடாதீங்க. அதுக்கு என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஒரு ட்ரவுசினஸை வந்து உங்கள் பாடியில் இன்டியூஸ் பண்ணும். அது சம்டைம்ஸ் ஏதாவது நெகட்டிவான ஒரு முடிவில் கூட போய் முடியலாம். சப்போஸ் நீங்கள் ரெகுலராக மெடிசன் எடுக்கிற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா உங்கள் டைமுக்கு கண்டிப்பாக ஃபுட்டை எடுத்து அந்த மெடிசனை எடுத்துக்கோங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் டைம் தாண்டி எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா சப்போஸ் ஹோட்டல்ஸ் கிடைக்கலன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். நீங்கள் ஃப்ரீக்வெண்டாக ஹைவே யூஸ் பண்ணாத பர்சனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நைட் டிரைவிங் ப்ரிஃபர் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்கள் ட்ரிப் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிரைவ் பண்ணும்போது நீங்களும் சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. உங்கள் கூட இருக்கிற பேசஞ்சர்ஸும் சீட் பெல்ட் போட என்கரேஜ் பண்ணுங்க. அது உங்களோட சேஃப்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ணும். நீங்கள் அப்புறம் ஹைவேல நீங்கள் டிரைவ் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு சேஃபான ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுங்க. ரோட் ரேஜ், ரேஷ் டிரைவிங்கில் என்கரேஜ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக சேஃபான ஸ்பீடில் மெயின்டைன் ஆகுங்க. அதே மாதிரி நீங்கள் லேன் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா உங்களோட இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணுங்க. மிரர்ஸை பார்த்து லேன் சேஞ்ச் பண்ணுங்க. அதே மாதிரி மற்ற வெஹிக்கிள்ஸ் வந்து லேன் சேஞ்ச் பண்ணுறதை நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. மீன் டைமில் நீங்கள் கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக நீங்கள் புல் அவுட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் இண்டிகேட்டர்ஸ் போட்டு நீங்கள் புல் அவுட் ஆகிற இடம் பார்க்கிங் ஸ்பேஸாக இருக்கிறத கவனிச்சுக்கோங்க. நீங்கள் டோல்கேட்டோட பார்க்கிங் ஸ்பேஸை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்க்கிங்காகவே சில ஸ்பேசஸ் ஹைவேல கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஓவர்டேக் பண்ணும்போது ஓவர்டேக் பண்ணுற வெஹிக்கிளோட பிளைண்ட் ஸ்பாட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களை அலர்ட் பண்ணுங்கள். ஹார்ன் யூஸ் பண்ணலாம், ஃப்ளாஷஸ் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து ஹை ஸ்பீடில் வந்து ஃப்ரண்டில் போகிற வெஹிக்கிளை வந்து ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணாதீங்க, டெய்லிங் பண்ணாதீங்க. ஒரு சேஃபான டிஸ்டன்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். இதையும் தாண்டி ஏதாவது ஒரு எமர்ஜென்சியில் நம்ம ஹைவேல ஸ்டக் ஆகிட்டோம்னா கண்டிப்பாக வந்து வார்னிங் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணுங்கள். மற்ற வெஹிக்கிள்ஸ் வந்து நம்ம அலர்ட் பண்ண முடியும். இப்போ கடைசியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் லாங் ட்ரிப் போகிறப்போ உங்கள்கிட்ட இருக்க வேண்டிய மஸ்ட் கேரி திங்ஸ், அது என்னெல்லாம் உங்ககிட்ட இருக்கணும் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் என்னென்னா, வெஹிக்கிளோட எல்லா பேப்பர்ஸ், அதாவது ஆர்சி புக், இன்சூரன்ஸ், பொல்யூஷன் சர்டிஃபிகேட், ப்ளஸ் வெஹிக்கிளோட யூசர் மேனுவல், ப்ளஸ் உங்கள் சர்வீஸ் அட்வைசரோட நம்பர் வந்து கண்டிப்பாக உங்கள் ஃபோனில் ஃபிட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் உங்கள் வெஹிக்கிளில் இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, ஒரு பஞ்சர் கிட், அப்புறம் ஒரு நல்ல டார்ச் லைட், ஒரு எலக்ட்ரானிக் இன்ஃப்ளேட்டர். அதுக்கு நான் திடீர்னு ஏதாவது பஞ்சர் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அந்த பஞ்சர் கிட்ட வச்சு டக்குன்னு சரி பண்ணிவிட்டு உங்கள் டயரை நீங்களே இன்ஃப்ளேட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து வெஹிக்கிளுக்குள்ளாடி எப்போவுமே டிஷ்யூ பேப்பர்ஸ், கொஞ்சம் க்ளீனிங் கிளாத்ஸ், கொஞ்சம் நியூஸ் பேப்பர்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து கண்டிப்பாக ஒரு வாட்டர் கேன் உங்கள் வெஹிக்கிளில் இருக்குன்னு அப்படி என்ஷோர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபோன் சார்ஜஸ் மறக்காமல் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு அம்ப்ரெல்லா, உங்களுக்கு விண்டோஸ்க்கான சன் பிளைண்டர்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. அடுத்தது என்னென்னா, இப்போ ஃபாஸ்டேக் அப்படின்னு ஒரு டெக்னாலஜி வந்திருக்கு. இது என்ன உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னா, உங்கள் விண்ட்ஷீல்டில் அந்த ஃபாஸ்டேக் சிப்பை வந்து எம்பெட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த டால்கேட்ஸில் வந்து நீங்கள் நிறுத்தி பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து தன்னால் உங்களை வெஹிக்கிள் கிராஸ் ஆகிறத ட்ராக் பண்ணி ஆன்லைன்லேருந்து உங்கள் பேமெண்ட் டிடெக்ட் பண்ணிடும். அப்புறம் உங்கள் சேஃப்டிக்கு வெஹிக்கிளுக்கான ஒரு எக்ஸ்ட்ரா ஃபியூஸ், அப்புறம் எக்ஸ்ட்ரா ஹெட்லாம்ப்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இது எதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா, திடீர்னு ஒரு இடத்துல ஒரு மெக்கானிக் ஷாப்பில் போய் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அதை டக்குன்னு மாற்றிடலாம், உங்கள் சர்வீஸ் சென்டர் வரைக்கும் வெயிட் பண்ணாமல். நாங்கள் MotoWagon டீமில் டிஸ்கஸ் பண்ணி ஹைவே ட்ரிப்ஸில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு சம்மரியாக உங்களுக்கு கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறோம். நாங்கள் ஏதாவது பாயிண்ட்ஸ் உங்களுக்கு மிஸ் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். எங்களுக்கும் யூஸ் ஆகும், அதர் ஃபெல்லோ வியூவர்ஸுக்கும் யூஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக லீவ் பண்ணுங்கள். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட சேனல் க்ரோத்துக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ட்ரிப்ஸ் எல்லாமே வந்து சேஃபாகவும் மெமரபிளாகவும் இருக்கணும் அப்படின்ட்டு MotoWagonலேருந்து வாழ்த்துக்கள். உங்களுக்கு ட்ரிப்பு போகிறப்ப நாங்கள் சொன்ன ஏதாவது பாயிண்ட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ட்ரிப் போயிட்டு வந்து அந்த ஃபீட்பேக்கை வந்து எங்களுக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. ஹாப்பி மோட்டாரிங். பை பை ஃப்ரம் MotoWagon. டிரைவ் ரெஸ்பான்சிபிலிட்டி.